இந்த நாட்களிடையே யோவேல்ல 2ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் படிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவர் சொல்றார், உங்களை பார்த்து என்னை பார்த்து என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்ம வெட்கப்பட்டது போல இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம வெட்கப்பட்டோமோ அவ்வளோ தூரத்தில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் நம்ம அவமானப்பட்டோமோ அவ்வளோ தூரத்துக்குள்ளே நம்மளுடைய கரங்களை உயர்த்துவார். நம்மளை அவர் அண்டிக் கொள்ளும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதிக்கலனாலும் சரி, ஆண்டவரே நான் உங்கள் பிள்ளைங்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் மகிமைப்படாமல் இருக்க மாட்டார். உலகமான நம்ம பிள்ளைகள் மேலே நம்மளுக்கு இவ்வளோ பாசம், இவ்வளோ நேசம், இவ்வளோ கவலைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே நம்மளுக்கு ஹல்லேலூயா நம்ம அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் எப்படி நம்ம மேலே கவலைப்படாமல் இருப்பார், எப்படி நம்மளை நினைக்காம இருப்பார், நம்மளை ஆசீர்வதிக்காம இருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் பிள்ளைகளுக்கு தாயுடைய ஜெபம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சோதரம் வேணும். ஹல்லேலூயா. ஒரு தாயுடைய கண்ணீர், ஒரு தகப்பனுடைய கண்ணீர் பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தா அந்த பிள்ளைகளும் நிச்சயமாகவே அது வழி தப்பி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மக சொன்னதுண்டு, தாயாருடைய கண்ணீர் ஹல்லேலூயா அந்த பிள்ளைகளை என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்குமா. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு பரிசுத்தம் சொன்னாங்களா, நீங்கள் ஒவ்வொரு தாயாரும் கடமைக்காக செவிக்காதங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கடமைக்காக செவிக்காதங்க, உங்கள் கண்ணீர் ஜெபத்துக்கு உங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா இந்த நாட்களை எதுவுமே நம்ம பிள்ளைகளுக்கு உழைத்து வைக்கலனாலும் நம்ம விதைக்கிற விதைகள் கண்ணீர் ஜெபம், ஆண்டவரை இருதயமான வாஞ்சி ஜெபம், நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கண்கள் காணும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே அதுக்கு முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாது. ஹல்லேலூயா சோத்திரம். ஆனால் நம்ம நினைப்போம் ஃபஸ்ட்லேயும் அவர் நிறைவானதை தந்தா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படி நம்மளுக்கு ஒரு நினைவு இருக்கும். ஊழிய பாதையில் அதே தான், முதல் நம்மளுக்கு ஒரு நிறைவானது தந்தா நல்லா இருக்குமே, இந்த ஆளி நிரம்புனா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. குறைவில் இருந்து நிறைவாக்கும் பொழுதுதான் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம குறுகி இருக்கும் பொழுது அவர் மகிமைப்படுத்தாரே, அந்த மகிமை தான் நம்மளுக்கு மேல மகிமைப்பட முடியும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாது இருக்கும் பொழுது உயிர்த்துறாரே, அதுதான் அவருடைய நாம மகிமைப்பட. ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்கிடையே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றாரு 27வது வசனத்துல, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு இல்லை என்றும் ஹல்லேலூயா சோதரம் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போதில்லை. நம்ம தொடக்கம் சொல்லுது, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்ம அதையும் வேணும் இதையும் வேண்டி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு தெய்வம், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் எப்போது மூன்றானத்து உயிரோட வந்தார், அவர் உயிருள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வரத்துக்கு போனார் என் கண்கள் காண, அதே போல தான் இறங்க சிலையும். ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் ஜனம் உரிமையோட சொல்லுதாரு, நம்மளை என் பிள்ளை நீ, என் மகா, என் மகை. ஹல்லேலூயா. அவர் நம்மளை உச்சரித்தவர் என் ஜனம். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன, நம்ம வழி தப்பி போகும் பொழுது அவர் கஷ்டப்படுவார். ஹல்லேலூயா. வழி தப்பாம நம்ம போய் கொண்டு இருக்கும் பொழுது, என் மகா எவ்வளவு உண்மையா ஆராதிக்கிறா, எவ்வளவு உண்மையா என்னை நேசிக்கிறா, என்னோடைய வாஞ்சி ஓடிக்கொண்டு இருக்கிறாளே, நான் அவளுக்கு ஒரு கனவுள்ள கிஃப்டை கொடுக்கணுமே. ஹல்லேலூயா. அப்படி அவருடைய கிஃப்ட் தர அவளுக்கு ஆயத்தமா இருப்பார். ஹல்லேலூயா. போன வாரம் சொன்னார், என்று கண்ட எத்தரை நீங்க காண மாட்டீர்கள்,
இந்த வாரம் சொல்ல உனக்கு விரோதமா உருவாக்க ஆயுதம் நீ அது என்ன செய்ய நீ வாய்க்காமே போகும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் என்றும், நான் உங்க நடுவில் தான் இருக்கிறேன், நான் உனக்குள்ள தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறொரு இல்லை என்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா அறிந்து கொள்வீர்கள். நம்ம சொல்ல முடியும், நான் உண்மை உள்ள தேவனை மாத்திரம் தான் தேடினேன், நான் எதுக்குமே ஈடுபடலை. ஆனா உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களே என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்படி அவரை மகிமைப்படுத்தத்தக்க அவர் நம்மளை சொல்கிறார். என் உரிமையோடு சொல்ல, என் பிள்ளைகள், என் ஜனங்கள். ஹல்லேலூயா. லேவியராம் 26 அதிகாரத்தில் 11வது வசனம் படிங்க. நான் உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்களை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. நான் உங்களை வெறுப்பதில்லை. உங்க நடுவில் தான் நான் நினைச்சதேன், இந்த இடத்துல அவருடைய ஸ்தலம் இருக்கிறது, அவரை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் உலவாடினார் அல்லவா, அதே நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம உலவாடுவார். ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு கடையில போய் நான் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா, நான் அந்த இறுதியை நம்மளுக்கு எப்பவுமே துதித்து கொண்டே தான் இருக்கும். அந்த துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அவர் மகிமையை நான் அந்த இடத்துல உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை வெளிப்படும், அவர் மகிமை வெளிப்படும், அவர் பிரசன்ன வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு, மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அவர் சொல்கிறார், நீ என்னை நம்பினபடியால், நீ முடிவிருந்து என்னோடு இருக்கிறபடியால் நான் என்ன செய்வேன், உன் நடுவில் என்ன செய்வேன். அல்ல நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் சொல்கிறார். நீங்கள் யாரு, என் ஜனமானீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவர் சொல்ல, நான் உலவாடுகிறேன், நான் உங்க நடுவில் இருக்கிறேன். இப்ப ஒரு சிறு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறோமா, ஒரு திரளான கூட்டம் அந்த இடத்துல இருக்குதா, அந்த நடுவில் இருப்பார். வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுதோமா, அந்த இடத்துல இருப்பார். ஹல்லேலூயா. ஆனா குடும்ப ஜெபம் நிச்சயமாகவே பண்ணணும். அந்த குடும்ப ஜெபத்தின் மூலம் எவ்வளவு மகிமை வருது. ஹல்லேலூயா. 10 மணிக்கு வீட்டுக்காரங்க வந்தாலும் அதுக்கு பிறகு குடும்ப ஜெபம் நடக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 11 மணிக்கு வந்தாலும் அதுக்கு பிறகு குடும்ப ஜெபம் நடக்குது. ஹல்லேலூயா. அப்போ எத்தனை மணிக்கு நம்ம வேலையை முடிச்சாலும் அந்த நேரத்தில் ஒரு பாட்டாவது பாடி தேவனை மகிமைப்படுத்தி அந்த குடும்ப ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அது அதிகாலையிலே குடும்பமா எழுப்பி ஜெபிக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அந்த இருப்பாருக்கு சொல்லுதே, அங்கேயும் கர்த்தர் உலவாடுவார், அந்த நடுவிலே இருப்பார். ஆலயத்துல மாத்திரம் இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே என்னை சுற்றி தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. யாரும் நம்ப மாட்டாங்க, தூதர்கள் உண்டுங்க சில மகிமை எனக்கு இறங்கிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை. அல்ல எல்லாரும் பெரிய பிள்ளைகளா அந்த மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. பிறக்கச்சில 4 பிள்ளைகள் வீட்டில் இருக்கச்சில நிறைய ஆகாரம் பொங்குதும். ஹல்லேலூயா. மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் வந்துடுது, எல்லாம் அவங்கவுங்க போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஏசப்பா மாத்திரம் நம்மளோட இருப்பாங்க, எப்போதும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவருடைய பிரசனை எப்போதும் நம்ம சமக்கிறோம் அல்லவா. அது மடியில வச்சிருக்கோம்ல, அது பிரசனத்தை மடியில வச்சு வாசிக்கலாம், அந்த பிரசனத்தை அதை நம்ம சுமந்து கொண்டு போறோம் அல்லவா. எங்கேயும் பிரயாணம் போல கூட பேக்கல போட்டுக்கிட்டு அந்த பிரசனத்தை நம்ம என்னச்சு ஒரு துணி கடைக்கு போனா கூட நான் அதை சுமந்து தான் கொண்டு போய் கொண்டு இருக்கேன். அப்போ அவருடைய பிரசனத்தை நம்ம சமக்கிறோம் அல்லவா. படிப்பு அறிவு இருக்கோ இல்லையோ, ஹல்லேலூயா, பிரசனத்தை நம்ம சமக்கிறோம் அல்லவா. அவர் மகிமை சுமந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. ஹல்லேலூயா. உங்க நடுவில் இருப்பாருங்க, உங்க நடுவில் இருப்பார்.
கர்த்தர் நல்லவர். அவர் சில 13வது வசனத்துல, நீங்க எகிப்திற்கு அடிமையாளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண உங்கள் தேவனாய கர்த்தர். அப்போ எகிப்தியருடைய அந்த வார்த்தையில நம்ம ஒரு பலவீனமா இருந்தாலும் அது நம்மளை விட்டு வெளியேறுது. ஒரு கடமா இருந்தாலும் சரி, யாருக்குமே இந்த நாட்களில் கடன் இருக்கதான் செய்யுது. அப்போ பாருங்க, நீங்கள் எகிப்திற்கு அடிமையாளா, அப்போ அந்த கடனாலே நம்ம ஒரு அடிமையாகி இருந்தோம். ஒருத்தர்கிட்ட லோன் எடுத்தாலே ஒரு அடிமை. லோன் போன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பயம் கொடுக்குது, அது ஒரு அடிமை. அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை ஒன்று தூக்கி எடுக்கிறார். அந்த நுகத்தடி கட்டுகளை முறித்து எடுக்கிறார். இந்த வருடம் முடியதுக்குள்ள அதுக்கு வழிகளை திறக்கிறார். இந்த வருடம் முடியதுக்குள்ள இந்த மே 1க்குள்ள ஆள் எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல அவர் மகிமைப்பட போறார். எதெல்லாம் தொட்டமோ அதிலெல்லாம் மகிமைப்பட போறார். எதில் நம்ம கண்கள் பார்க்கிறதோ அதிலெல்லாம் மகிமைப்பட போகிறார். மே 1ஆம் தேதி அவருக்கு நன்றி சொல்லி செவிக்கத்தக்க அவர் உங்களை உயர்த்த போகிறார். அவள் தலையை நிமிர்த்த போகிறார். அல்லேலூயா. அந்த சாபத்திலிருந்து தூக்கி விட போகிறார். அந்த மனசுடைய வல்லமையிலிருந்து தூக்கி விட போகிறார். அல்லேலூயா. அந்த மாந்திரத்திலிருந்து தூக்கி விட போகிறார். அந்த நுகத்தடி கட்டிகளை முறியடிக்க போகிறார். அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவுடைய நாமம் உலகம் எங்கும் இந்த வெளிச்சம் மகிமைப்பட, உலகம் எங்கும் வெளிச்சம் மகிமைப்பட, அவர் நாம மகிமைக்காக, அவர் நாம மகிமைக்காக அந்த வசனத்திலே நீங்கள் அல்லேலூயா எகிப்திலிருந்து அடிமைன்னு சொல்லியிருக்கு. நம்ம கடை என்ற அடிமை, பலவீனம் என்ற அடிமை, மாந்திரம் என்ற அடிமை, அல்லேலூயா சாத்தானுடைய சதி அடிமை, எல்லாம் அடிமையா இருந்தவோ அந்த அடிமைத்தனத்தை ஓ ராஜாதி ஒரே ஒரு தெய்வனை நம்ம ஆராதித்து கொண்டு இருந்தபடியால் அவர் இன்று முதல் சொல்றார், இன்று முதல் இங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், பரிசுத்த ஆவியானவர் பெரியவர். நம்மளுக்கு அவர் அப்பா வச்சிருக்க திட்டம் பெரிது. மகனே, அவர் உனக்கு வச்சிருக்க திட்டம் பெரிது. மகளே, உனக்கு அவர் வச்சிருக்க திட்டம் பெரிது. நீ ஒரு சின்ன திட்டத்தை நினைக்கிறா, ஐயோ இதுதானோ எனக்கு நீ. அல்லேலூயா சொன்னார்களா, முதல் கனவுள்ள கொடுத்தா அது மகிமைப்பட முடியாது. அல்லேலூயா. ஒரு சிறியதை கொடுத்து அதுல பெரிய தூக்கி விடுவாரு. அதுதான் அவருடைய மகிமை, அதுதான் அவருடைய நாமம், அதுதான் 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 அதுதான். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்கேயுமே சாட்சி சொல்ல முடியாது. நான் ஆசீர்வாதமா இருக்கேன் எதை சொல்ல முடியும்? ஒரு பலவீன வந்து அல்லேலூயா இதோட டாக்டர் இல்ல, சீரியஸ் ஆயிட்டு இது முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டருடைய முடிஞ்சுன்னு சொன்னதை என் பரம டாக்டர் விடுதலை கொடுப்பார். அதுதான் உலகம் எங்க மகிமைப்படும். அல்லேலூயா. நான் ஒரு சீரவா இருந்தேன், அல்லேலூயா அதுதான் தூக்கி எடுக்கும் பொழுது மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. நான் ஒரு வெறுமையான பாத்திரமா இருந்தேன். ஒரு இருக்க கிடையாது, எனக்கு ஒரு நிரந்தரமான வீடு இல்லை, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாகனம் இல்லை. அப்பதான் வாகனம் பிடிக்கும் பொழுது மகிமைப்பட முடியும். அப்பதான் நீ நிலத்தை வேங்கும் பொழுது மகிமைப்பட முடியும். அவர் சொல்ல, உன் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனம் எவ்வளவு அழகா நான் தியானிக்கச்சில, அதை நீ போட்டு செவிக்கலாமேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதனால தான் இப்படி வசனத்தை தியானிக்கிறேன். நீங்கள் எத்திற்கு அடிமையாளாகு. நீ அதுக்கு நம்ம எத்திரை சொல்லாம நம்ம எதிலெல்லாம் அடிமையா இருக்கிறோம், யாருக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். நான் நடக்க வைக்க போறேன்னு சொல்லல, நடக்க பண்ணின தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். நான் பெரியவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவரா, அவர் சர்வ வல்லவரா. கர்த்தர் நல்லவர். நன்றி சீசஸ். எசேக்கியேல் எடுங்க, அதுல 37 அதிகாரத்துல 26வது வசனம் படிங்க. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை. அவர் சொல்றார், நான் ஒவ்வொருத்துக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டு. அவர் சொல்றார், என் பிள்ளைகளுக்கு நான் சமாதானத்தின் உடன்படிக்கை. அல்லேலூயா. கோடி பணம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாருக்கு எத்தனை பேர் உண்டு.
எவ்வளதோ நிலங்கள், எவ்வளதோ சொத்துக்கள், கம்பெனிகள் இருந்தாலும் சமாதானம் இல்லாம வீட்டுகளை கண்ணீர் வடிக்கிற குடும்பம் எத்தனையோ உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்வேன். இனி நம்மளோட பண்ணுற உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அதர் அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும், அது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். ஹல்லேலூயா. நான் அவர்களை நிலைப்படுத்தி, அவர் சொல்ல, நான் உங்களை நிலைப்படுத்தி, ஹல்லேலூயா, அவர்களை வர்த்திக்க பண்ணி, அவர் சொல்லுதார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணி, ஹல்லேலூயா. அவர் நடுவிலே, அவர் சொல்லுதார், அவர் நடுவிலே நீ வசனத்துக்கு அவர் சொல்றாரு, நான் உங்க நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கு சேர்ப்பேன். அவர் பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மே 1க்கு ஆண்டவருக்கு நன்றி தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. அதை எடுத்து போட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த மே 1க்கு அந்த கட்டத்தை எடுத்து போட்டிருக்குது. அவர் மகிமை எப்படி மகா பரிசுத்த. ஹல்லேலூயா. அவர் நினைவு பூட்டுகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். அவர் சொல்றார், என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். நம்மளே நம்ம நினைக்கலாமே, உம்முடைய வாசஸ்தலம் எனக்கு இருக்கும், தேவன் எனக்கு தேவனாயிருக்கிறீர், அதை நம்மளுக்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. என் வாசஸ்தலம் சொல்லி இருக்கிறார். அவர் வாசஸ்தலம் நம்மளுக்கு என்ன செய்து இருக்கும், அவர் நம் நடுவில் தேவனாயிருப்பார். அவர்கள் என் சனமா இருப்பார்கள், நீங்களும் நானும் அவருடைய சனமாயிருப்போம். ஹல்லேலூயா. அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவில் என்றென்றைக்கு இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தர பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஒரு நாள் இது சொல்லும், உலகம் சொல்லும், கிராமம் சொல்லும், இது பரிசுத்த கூட்டணி சொல்லும். பரிசுத்த கூட்டத்தை நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. இனி வருகிறவர்கள் ஹல்லேலூயா நேசிக்கிறதுக்கும் ஒரு பரிசுத்த கூட்டமாக ஜீவிக்கிறதுக்கும் ஆத்மா தருவார். அல்லேலூயா சொல்றாரு, அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவிலே என்றென்றைக்கும் இருக்கும் போது நான் இஸ்ரவேலை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று யார் அறிந்து கொள்வார்கள், ஜாதிகள் அறிந்து கொள்வார் என்றார் என்று சொல்லி என்றார். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தெய்வம். அவர் சொல்லுகிறார் 26 நான் அவர்களோட சமாதான உடன்படி செய்வேன், அது அவளுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும். நான் அவளை நிலைப்படுத்தி, இப்போ நம்ம இருக்கிறோம், அவளை நிலைப்படுத்தி இருக்கிறார். இனி வலதுபுறம் இடதுபுறம் சாயாத அளவுக்கு அவர் இந்த ஸ்தலத்துக்கு நீ உங்களை நிலைப்படுத்தி இருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு நீ அவர் தூணா வச்சிருக்கிறார். இந்த ஸ்தலத்துக்கு நீ அவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். காற்று அடித்தாலும், அல்லேலூயா, புயல் வந்தாலும் கர்த்தர் உங்க படகில இருந்தபடியால் அந்த காற்றுக்கும் அந்த அலைக்கும் அதான் எல்லாத்துக்கும் அவர் தப்பித்து அவர் பாதுகாத்து ஒரு குடும்பத்தையும் வருகிறார், நம்மளையும் பாதுகாக்கிறார். அவர் சொல்றார், என் வாசத்தில் அவர்களோட இருக்கும், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் சொல்கிறார். நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அவர் நம்மளுக்கு தேவனாயிருக்கும் பொழுது, அவர் வாசத்தில் நம்மளுக்கு இருக்கும் பொழுது என் ஜனமா இருப்பீர்கள். எவ்வளவு நேசிக்கிற என் ஜனமா இருப்பீர்கள், என் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர் நடுவில் என்றென்றைக்கும் இருக்கும் போது, அப்போ இந்த ஸ்தலம் அவர் வருகை தட்டும், அவர் வருகத்தில் எடுத்துக்கொள்ள தட்டும். அவருடைய மாளிகை அல்லவா இது, மணவாட்டி சபை அல்லவா, அவர் தங்குற ஸ்தலம் அல்லவா, அவர் இருக்கிறவரா இருக்கிற இடம் அல்லவா, இது தேவனுடைய கூடாரம் அல்லவா, தேவ பிரசன்னம் நிறைந்த இடம் அல்லவா. எவ்வளவு தூரம் அவளை நேசிப்பார். என் பிள்ளைகள் இப்படி உருவாக்கி கொண்டு வந்தார்கள், இவ்வளவு மகிமையாக எப்பொழுதும் சஞ்சரித்து கொண்டு. அல்லேலூயா. இடைவிடாம என் சமூகத்திலே காத்திருக்கிறார்கள், இருதயம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத நாள், கர்த்தருடைய நாமம் இது உயர்ந்த நாள். சகரியா 2:5 படிங்க. சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி சொல்றாரு? சகரியா 2:5 சொல்லுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன். அவர் சொல்றார், உங்களை சுற்றி நான் எப்படி இருப்பேன்? அக்கினி மதிலா இருப்பேன். உங்க வீட்டை சுற்றி எப்படி இருப்பேன்? அக்கினி மதிலா இருப்பேன். 5வது வசனம் சொல்லுது, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அது நடுவில் மகிமையாயிருப்பேன். நம்மளை சுற்றி ஏசப்பா அக்கினியா இருக்கிறாங்க, மகிமையா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன்னை சுற்றி அக்கினியா இருக்கிறேன், நான் உன்னை சுற்றி மகிமையா இருக்கிறேன். அல்லேலூயா என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே 10வது வசனத்தை பாருங்க. சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு. இந்த அதிகாலை சொல்லலையா? மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆலையில் பலப்பம் என்ன செஞ்சு விட்டது? போய்விட்டது. கலக்கம் என்ன செஞ்சுட்டு? நீங்கி விட்டது. குறையும் அந்த பாடல் மூலம் என்ன செஞ்சிருச்சு? ஒவ்வொரு கருத்துள்ள பாடல்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொன்றுலையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்மளை சீர்படுத்திடுவாரு. சொல்ல 10வது சீயோன் குமாரத்தியே, நீ பழையதெல்லாம் இனி விட்டுருமா, நீ கெம்பீரித்து கொண்டே இருப்பா. நீ தடையில்லாம கெம்பீரி, நீ தடையில்லாம துதி, நீ தடையில்லாம நீ ஆராதி, நீ ஜெபித்து கொண்டே இரு, நீ ஓடிக்கொண்டே இரு, என் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மகிமைப்படுத்த ஞானமா நம்ம மகிமைப்படுத்தணும். கர்த்தர் மகிமைப்படுத்தணும், கர்த்தர் தான் அதை வெளிப்படணும். அல்லேலூயா. அதுல நம்ம என்ன செய்வோம்? விழுந்து போயிடுவோம். அல்லேலூயா. பாருங்க, சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. வெளிச்சமே வெளிச்சமே இங்கு உதித்ததே, வெளிச்சமே வெளிச்சமே எனக்குள் உதித்ததே. இது மலை மேலுள்ள பட்டணம், இனி மறைவாக இருக்காதே. இது மலை மேலுள்ள பட்டணம், இனி மறைவாக இருக்காதே. வெளிச்சமே வெளிச்சமே எனக்குள் உதித்ததே. இது பொன்னான நேரம், இது போக்கோ நேரம், இது பொன்னான நேரம், இது போக்கோ நேரம், இது மகிமையான நேரம், என் இயேசு வரும் நேரம், இது மகிமையான நேரம், என் ராஜா வரும் நேரம். வெளிச்சமே வெளிச்சமே எனக்குள் உதித்ததே. அவர் ஒளியா நம்மளுக்குள்ள ஒதுக்கிறார், அவர் ஒளியா நம்மளுக்குள்ள ஒதுக்கிறார். இருள உள்ள ஜனங்களை மீட்டி எடுக்க ஒதுக்கிறார், பாதாளத்தில் கிடக்கிற ஜனங்களை மீட்டி எடுக்க ஒதுக்கிறார், ஏழை மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல மீட்டி எடுக்கிறார். கண்ணீரோடு இருக்க மக்கள் கண்ணீர் வார்த்தை சொல்லதுக்கு நம்ம சவிக்கிறதுக்கு நாவை வைக்கல, சாபம் உடதுக்கு நாவை வைக்கல. ஓ ராஜாதி ராஜா இந்த நாவை கூர்மையாக்கி கொண்டு இருக்கிறார்னா, கத்தியாக கூர்மையாக தீட்டி கொண்டு இருக்கிறார்னா, ஆலையில கண்ணீரை துடைக்கிறதுக்கும், ஆலையில காயப்பட்டு சுவிசேஷம் சொல்லதுக்கும் நமக்கு ஒரு அபிஷேகம் எதுக்குனா? ஓ ராஜாதி ராஜாவுடைய நாம மகிமைக்காக. அவர் சொல்கிறார், சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரமான 11வது வசனம் சொல்லுது, அந்த நாளில் அநேக சாதிகளை சேர்த்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனையில் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிந்துக்கள். அந்த நாளிலே அநேக சாதிகள் கர்த்தரை சேர்ந்து, அப்ப உங்களுடைய சபை எப்படி, என்னுடைய சபை எப்படி சொல்லுறார் சொல்றாருன்னா, அந்த நாளில் அநேக சாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள், நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். இங்கு அவர் வாசமா இருக்கிறார், நம்மளோட இருக்கிறார். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவா என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, சோத்ரம். நன்றி ஆண்டவரே. ஏசாயா அதுல 12வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிங்க. ஏசாயா 12வது அதிகாரம் 6வது வசனம். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது பாருங்க. சீயோனில் வாசமா இருக்கிறவளே,
நம்ம இந்த ஸ்தலத்தில் வாசமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த எருசலேமை நம்பி இருக்கிற நம்ம, இந்த மணவாட்டி சபையை நம்பி இருக்கிற நம்ம, சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரு. சத்தமிட்டுனா இது வரைக்கும் நம்ம என்ன சோர்ந்து போய் நம்ம கெம்பிரித்தாலும் மகிமைப்பட முடியாது, நம்ம சுவிசேஷம் சொன்னாலும் மகிமைப்பட முடியாது, நம்ம துதித்தாலும் மகிமைப்பட முடியாது. இனி நம்ம இதுவரைக்கும் நம்ம நிச்சயம் புலம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்று கண்ட இத்தனை இனி காண்பதில்லைனாரு, உன்னோட போன இது தேடி ஹல்லேலூயா உனக்கு விரோதமா உருவாக்க ஆயுதம் வாய்க்காமே போகும் நீ சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சீயோனில் வாசமா இருக்கிறவளை நீ சத்தமிட்டு, நம்ம கெம்பிரிக்கிற நேரம் வந்து விட்டது, நம்ம விதைக்கிற நேரம் வந்து விட்டது. நம்ம நாவல உள்ள வார்த்தை சபிக்கிற நாவை மாற்றி துதிக்கிற நாவை வச்ச தேவனாய் கர்த்தர் ஹல்லேலூயா ஒன்றுக்கு உதவாத நாவாய் இருந்த நம்மளே, ஒன்றுக்கு உதவாத இருந்த பாத்திரத்தை அவருக்கு நீ வேர்பிரித்து அது அவருக்கு நீ உருவாக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சீயோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரு. இஸ்ரவேல் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். அவர் சொன்னாரு, பெரிய காரியம் செய்வனர் சொல்லாரு, பெரியவரான இருக்கிறேன். ஹல்லேலூயா. அசுத்தத்துல நம்மளை தூக்கி எடுத்தார், பாவத்துல நம்மளை தூக்கி எடுத்தார், இந்த உலகத்துல இருந்து அவருக்கு பரிசுத்த ஜனமா மீட்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், அதனால் என் பிள்ளைகள் பரிசுத்தமாகணும். அழுக்கோடு ஆசீர்வதித்து அந்த அழுக்கு ஊறிக்கொண்டே தான் இருக்கும். பரிசுத்தமாவி புடனப்பட்டு பொன்னை போல கழுவி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி நம்ம ஆசீர்வதிக்கிறாரே, இந்த ஆசீர்வாதம் தான் பரலோகம் மகிமைப்படும், இந்த ஆசீர்வாதம் தான் பூலோகத்திலே மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே ஹல்லேலூயா. யாரு சீயோனில் வாசமா இருக்கிறார்? ஹல்லேலூயா. அவர்களை பார்த்த கர்த்தர் சொல்கிறார், யாரு சீயோனில் வாசமாயிருக்கிறார்? அவர்களை பார்த்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கெம்பீரு. இஸ்ரவேல் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி இல்லை, அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது நமக்கு கவலை இல்லை, அவர் பெரியவராய் இருக்கும் பொழுது நம்மளை வெட்கப்பட்ட இடத்துல நிறுத்தது நிச்சயம், பலவீனம் நீங்கிறது நிச்சயம், சுகம் தருகிறது நிச்சயம். எந்த வேதியாய் இருந்தாலும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார், விடுதலை கொடுத்து இங்கே அழைத்துட்டு வருவார். நம்மளுடைய விசுவாச உழைச்சவம் செபித்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. வெளிப்பாடு அதுல வெளிப்பாடுல 7:16 வசனம் படிங்க. 7ஆம் அதிகாரம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு இதை சொல்லலாம், பூலோகத்துக்கு நம்ம சொல்லலாம். பரலோக ராஜ்யத்திலே நம்மளுக்கு அங்க பசி இல்லை, பட்டினி இல்லை, அழுகை இல்லை, கவலை இல்லை, வெயில் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா பூலோகத்திலேயே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் இனி பசி அடைவதில்லை. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி நீங்க பசி அடைவதில்லை, இனி நீங்க தாகம் அடைவதில்லை. நீ தாகத்துக்காக எனக்கு தண்ணீர் தாண்டி கேட்கல, அவர் ஜீவ தண்ணியை தந்து விட்டார். அவர் ஜீவ ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஜீவ தண்ணீரே. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யம் நமக்கு பரலோகம் 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 பரலோகம். என் மரித்தா பரலோகம் பெயர்வனா, இந்த நரகத்துக்கு என்னை விட்டுறாதே ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே என்னை எடுத்துக் கொள்ளணுமே, உங்க அருகிலே நாங்க இருக்கோமே. ஓ தாகத்தோட போன மக்களுக்கு தான் வார்த்தை சொல்லுகிறது, இந்த பூலோகத்திலே இனி நீங்கள் பசியா இருக்கவில்லை, இந்த பூலோகத்திலே இனி தாகமா இருப்பதில்லை, இனி வெயிலாத உசலமாது. எந்த கொள்ளை நோய் வந்தாலும் உங்களுக்கு கொள்ளை நோய் இல்லை, எந்த வெயிலானாலும் உங்களுக்கு கொள்ளை நோய் இல்லை, எந்த பஞ்சனாலும் உங்களுக்கு பஞ்சம் இல்லை. பரலோக ஆசீர்வாதம் பூலோக ஆசீர்வாதம் சேர்த்து கொடுக்கிறார், நம்மளுக்கு இணைத்து கொடுக்கிறார். யாருக்கு கூட? சீயோனிலே வாசமாயிருக்கிறவர்களுக்கு, சீயோன் குமாரத்திக்கு, சீயோன் குமாரத்தி, சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களுக்கு அவர் சொல்கிறார், சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்கள் மேய்த்து
அவர் யார் மேய்க்கிறார்? சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் தான் நம்மளை மேய்க்கிறார். அவர் மேய்க்கல நம்ம எங்க போயிருப்போம்? நம்ம புல்லுக்கு புல்லா போயிருப்போம். அவர் ஆலோசனை அந்தந்த நேரம் கொடுத்து அவர் கண்ணீரோட இருக்கும் பொழுது பாடல் மூலம் தேற்றுகிறார், வார்த்தை மூலம் தேற்றுகிறார். ஒரு கெட்ட பிரின்ஸ் விட நம்ம ஒப்பராகும் பொழுது, மகளே இந்த பிரின்ஸ் உனக்கு உதவாது, அவன் நாவல சக்கரமல்லவோ இருக்குது, நீ அவளை விட்டு வெளிவிடு, நீ ஏன் அவளை தேக்கி போய் கொண்டு இருக்கா? ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் அவர் பேசிக்கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு கிட்ட சித்தை இல்லாத ஆத்மாக்களை வந்து உறவாட விட மாட்டார். ஹல்லேலூயா. யாருக்கு? சீயோன் குமாரத்திக்கு, சீயோனில் வாசமா இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தான் சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களே மேய்த்து அவர் நம்மளை மேய்க்கபடிதான் நம்ம வழி தப்பி போக முடியல. அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கபடிதான் நம்ம விழுந்தாலும் எழுந்துருதோம். நம்ம விழாம இல்ல. நீதிமான் எத்தனை தினம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் வசனம் கொடுக்கிறது. நீதிமான் அப்பத்துக்கு அலைந்து திரைதலின் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நம்ம நீதிமானுடைய வேராயிருந்தா நம்ம சன்னதியா கர்த்தருடைய நாமம் அல்லேலூயா அது மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொல்லுதார், சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தம்மை இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அவர் புலோகத்திலேயே அவங்க கண்ணீரை துடைக்கிறார். பரலோகத்தில் கண்ணீர் துடைத்து தான் நம்ம அங்கே இருப்போம். இங்கே புலோகத்தில் சொல்லுறார், இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவாராம். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இன்று கண்ட கண்ணீரை இனிமேல் காண்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா திறந்தா அல்லேலூயா சோத்திரமோட யாராலையும் அடைக்க முடியாது. அதே மாதிரி அவர் பூட்டுனா எத்தனை பேர் உபவாசமோ யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அவர் அடைச்சதை அவர் தான் திறக்கணும். அல்லேலூயா. அவர் திறந்துட்டா அது யாராலையும் பூட்ட முடியாது. அவர் மகிமைக்கு நீ திறந்தத அவர் மகிமைக்கு தான். அவர் மகிமைக்கு நீ மகிமைப்பட்டது அவர் மகிமைக்கு தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செப்பனியாவில் 3 அதிகாரத்தில் 12வது வசனம் படிங்க. செப்பனியா 3 அதிகாரம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரு. அல்லேலூயா. முழு உள்ளத்தோட. அல்லேலூயா. செப்பனியா 3:12 சொல்லுது, உன் நடுவில் சிறுமியாம் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. செப்பனியா 3:12 சொல்லுது, உன் நடுவில் சிறுமியும் எளிமையான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பி இருப்பார்கள். நீங்க அவரை நம்பி இருக்கிறீர்கள். அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை அழைத்தார், உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த கிராமத்தில் இருந்து. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா சோத்ரம், அவர் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. 13 படுங்க. இஸ்ரவேல் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லையா, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லையா, வஞ்ச நாகர் வாயில் கண்டுபிடிக்கவதில்லையா, அவர்கள் தங்களை புசித்து படுத்துக் கொள்வார்கள். அப்ப அடுத்து சொல்லுவாங்க, இந்த அக்கா எவ்வளவு பரிசுத்தம், இந்த அக்கா எவ்வளவு உண்மை. ஆனா ஒரு நாள் எல்லாம் அது தோல்வி மாதிரி இருக்கும். அதே வார்த்தை ஆலையிலோ இவங்க கெட்டவர்களை சொன்ன நாவுக சொல்லும், இவங்க நல்லவர்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த ஆண்டு நம்மளுக்கு தருகிறார். இஸ்ரவேல் மீதியா இருக்கிறவர்கள், நம்ம மீதியா இருக்கிறவர்கள் அநியாயினி செய்வதில்லை, அவர் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகன் நாவ் அவர் வாயில் கண்டுபிடிப்பதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவர் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. 14வது வசனம் சொல்லுது, சீயோன் குமார்த்தியே கெம்பீரித்து பாடு, ஆர்ப்பரிங்கள். எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருத்தோட மகிழ்ந்து கோரு. இந்த இடத்துல ஆராதனை எவ்வளவு மகிமையா இருந்துச்சு, எவ்வளவு சந்தோஷப்பட்டுப்பாங்க. இசப்பா
அல்லேலூயா. அதை சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே நீ கெம்பீரித்து பாடு, நீ பாடிக்கொண்டே இரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ துதித்து கொண்டே இரு, நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ விழித்து கொண்டே இரு. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுத நேரம். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு. இஸ்ரவேலரே ஆர்ப்பரிங்கள், ஆர்ப்பரிக்க சொல்லுதார் ஆண்டவர். நீங்க சந்தோஷம் வரச்சில பாட்டு வரும், அப்படிதானே? சமாதானம் இருக்கச்சில பாட்டு தன்னால வந்துடும், பாடிக்கொண்டே இருப்போம். அல்ல ஒரு அற்பத்தை கண்டாச்சுன்னா அவருக்கு நன்றி சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பாடிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமார்த்தியே அல்லேலூயா கெம்பீரித்து நம்ம பாடுகிறோம். இஸ்ரவேலி ஆர்ப்பரிங்கள், எருசலேம் குமார்த்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறணுமா? நம்ம களி கூறுறோம் முழு இருதயத்தோட. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி 15வது வசனம் உன் சத்துருக்களே விலக்கினார். அப்போ நம்மளை விலக்கிட்டார். நம்மளை சுற்றி இருக்கிற சத்துருவை எல்லாம் கர்த்தர் விலக்கிட்டார். அல்லேலூயா, சோத்திரம். இஸ்ரவேல் ராஜாவிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம்ம இனி தீங்கை காண்பதில்லை. தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளும் தீங்கை காண்பதில்லை. கர்த்தருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய நாமம் மகிமைப்பட 17வது வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கிறோம், உன்னோடு இருக்கிறேன், உன் நடுவில் இருக்கிறேன், உன் மகிமைக்காக, மகிமைக்காக சோத்திரம். அதை சொல்ல என் ஜனம் இனி வைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உன் தேவனாய் கர்த்தர் நடுவில் இருக்கிறார், வல்லமை உள்ளவரா, அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேர் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பித்தம், அது அவருடைய அன்பின் மித்தம், நம்ம அவர் மேல வச்சிருக்க அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் இரக்கம் செய்ய வர காத்திருக்கத்தக்க, அவர் இரக்கம் செய்ய தர பொறுமையா இருக்கத்தக்க, அவர் இரக்கம் செய்ய தட்டும். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அவர் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் மித்தம் அமர்ந்து இருப்பாரா. எவ்வளவு தூரம் இருந்தா அவர் நம்மளுக்கு அமர்ந்து இருப்பார். அவர் சொல்றாரா, அமர்ந்து இருப்பாரா. அவர் உன் பேரில் கெம்பீரமா களி கூறுவார். அவர் உன் பிரிச்சுவாரா, கெம்பீரமா களி கூறுவார். அல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெக்க அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். நம்மளுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் நம்மளுக்கு உண்டாக்க செய்கிறார். அவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, புகழ்ச்சியும் உங்களுக்கு கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. இத்தனை வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருஷத்தை ஓய் நாள் வாரத்திற்கு வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு, இந்த ஆன்லைனில் பார்க்கிற அன்பு பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நான் ஒரே ஒரு பாடல் மூலம், ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் நேசர் கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் நேசர் கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே. விசுவாசத்தோடு படிப்போமே. கண்மலையே பிளர்ந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் சானங்களில் தாகம் தீர்த்தீரே. ஓ கண்மலையே பிளர்ந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் சானங்களில் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயம் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஓ தண்ணீர் பாயம் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியா என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியா என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. கீறக்கப்பட்டதாம் ஒற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே, தீரக்கப்பட்டதாம் ஒற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட, பாவக்காரைகள் முற்றோ நீங்கிட, பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஓ பாரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியா என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியா என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சப்பா. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துறேன். வரப்போற குடும்பத்துக்காக நன்றி செலுத்துறேன். ஆன்லைனில் பார்க்குற மக்களுக்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் இந்த நாள் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. மகிழ்ந்து களி கூற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இன்று முதல் ராஜா ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் பிரயாணத்துல இருங்க தகப்பனே, எதிர்பார்ப்புல இருங்க தகப்பனே. அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜா, மகிமைக்காக ராஜா, ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீயோன் குமார்த்தியே நீ கெம்பீரினி சொன்னீரே அப்பா, கெம்பீரிக்க விடாது தடைகள் உடைத்ததுக்காக நன்றி. மகிழ்ச்சி ஆராதிக்க விடாது தடைகளை உடைத்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய நாம மாத்திரம் உயர்ந்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இப்படி குடும்பத்துல ஒவ்வொரு வீட்டுல ஆசீர்வாதம் ராஜா ஆண்டவரே மகிமைப்படட்டும். அது விவசாயமா இருக்கலாம், அது மிருக ஜீவன்களா இருக்கலாம், அது ஒரு குறைவான சம்பளங்களா இருக்கலாம். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலவீனமா இருந்தா அதுலயும் கர்த்தர் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அதே போல இந்த நாட்கள் ஆண்டவரே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த அன்பு மகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை கடந்து போகட்டும் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட வேதியா இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை அனுப்பி நீங்க விடுதலை கொடுங்கப்பா. அந்த ரூமுகளை நீங்க உளவாடி விடுதலை கொடுங்கப்பா. மீண்டும் அந்த மகளை சாட்சியில நிறுத்த மாண்டவரே. நீர் பெரியவருங்கதை வெளிப்படுத்த மாண்டவரே. நீர் உங்களுடைய கரத்தை தொட மாண்டவரே. உங்க கரத்தை வச்சு தொட மாண்டவரே. உங்களுடைய ஆணி வந்த கரம் தொட்ட விடுதலை கொடுக்கட்ட மாண்டவரே. அந்த குடும்பத்துக்கு ஒரு தாய் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் ஆண்டவரே. நீங்க மன இறங்கி விடுதலை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர் அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். பொறுப்படுத்துக்கிறோம். ஏசு நாம செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்